வணக்கம் நேர்களே. ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி மார்ச் மாதம் 2017ஆம் ஆண்டு. இன்று இலங்கையிலிருந்து வெளியாகியிருக்கக்கூடிய பிரதான தேசிய மற்றும் பிராந்திய பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கின்ற முக்கிய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது, சர்வதேச நீதிபதிகள் இலங்கை வருவதற்கு சட்டத்தில் இடமுண்டு, இம்முறை வாக்குறுதிகளை மீற முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சொல்லியிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால், ஐநா மனித உரிமை பேரவையில் 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் கூறப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துவோம் என இலங்கை அரசாங்கம் 2017ஆம் ஆண்டில் 2வது தடவையாக சர்வதேசத்திற்கு வாக்குறுதி வழங்கியுள்ளது. எனினும் இந்த வாக்குறுதியை மீறி இலங்கை அரசாங்கம் செயற்பட இயலாது. அரசாங்கம் சர்வதேசத்திற்கு வழங்கிய வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் அல்ல, இவற்றை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்துக்கு தொடர்ந்து செல்கின்றது. இந்த செய்தியை நேற்றைய தினம் ஆதவனினுடைய இணையதளத்தில் நீங்கள் விரிவாக பார்த்திருப்பீர்கள். என்னென்று சொன்னால், அண்மையிலே வெளிவிவகார அமைச்சர் அவர்கள், அதாவது நடைபெற்று வருகின்ற ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரிலே இலங்கைக்கு 2 வருட கால அவகாசத்தை பெறுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டு இலங்கை திரும்பியிருந்த வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள், இலங்கையினால் கலப்பு நீதிமன்றத்தை நடைமுறைப்படுத்த முடியாது, அதாவது அந்த ஜெனீவா பிரேரணையிலே 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 30/1 என்ற ஜெனீவா பிரேரணையிலே சர்வதேச நீதிபதிகள் அடங்கிய கலப்பு நீதிமன்றத்தின் ஊடாக ஒரு யுத்த குற்ற விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அதனை செய்ய முடியாது. அதற்கு இலங்கை அரசியல் இலங்கையினுடைய சட்ட நடைமுறையிலே வாய்ப்பு இல்லை, அல்லது அரசியல் அமைப்பிலே இடமில்லை என்ற தொனியிலே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையிலே சுமந்திரனிடம் கருத்து கேட்டபோதே அவர் அவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கின்றார். சட்டத்தில் இடம் இருக்க வேண்டும், அல்லது இடமில்லை என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகளை செய்தாவது நீங்கள் சர்வதேச நீதிபதிகள் அடங்கிய கலப்பு நீதிமன்ற பொறிமுறை ஊடாக யுத்த குற்ற விசாரணைகளை 2 வருடங்களுக்குள் நடத்த வேண்டும், இல்லை என்றால் சர்வதேசத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் வரும் என்ற கோணத்திலே சுமந்திரனுடைய கருத்து அமைந்திருக்கின்றது. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மீது பாரிய குற்றச்சாட்டு குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது, தமிழ் மக்களின் ஒரு சாரார் மத்தியிலே இருக்கின்றது என்று சொன்னால், இந்த 2 வருட கால அவகாசத்தை பெற்றுக் கொடுப்பதில் சுமந்திரன் முன்னின்று உழைத்ததாகவும் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் செயற்பட்டதாகவும் பாரிய விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையிலே தான் அவர் இவ்வாறான கருத்தை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார். அதற்கு இன்றைய தினக்குரல் பத்திரிகை பிரதான இடம் வழங்கி இருக்கின்றது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகை முன்பக்கத்தில் வெளியாகியுள்ள செய்தியை பார்ப்போமாக இருந்தால், இலங்கை பின்வாங்கினால் சர்வதேசம் முன்வர வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் சுமந்திரன் கூறிய கருத்தை அடிப்படையாக அல்ல அதே கருத்து ஒத்த கருத்தாகத்தான் எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கின்றது. அதைவிட இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே அங்கே தொடர்கின்ற வடக்கு கிழக்கிலே தொடர்கின்ற காணாமல் ஆக்கப்பட்டோருடைய போராட்டங்கள் தொடர்பான, காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற போராட்டங்கள் தொடர்பான செய்தியும், அதே போன்று முல்லைத்தீவு கேப்பாப்பிலவிலே தங்களுடைய பூர்வீக கிராமத்தை விடுவிக்க கோரி நடத்துகின்ற சாத்வீக போராட்டங்கள் தொடர்பான செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. அதைவிட பென்னங்கண்டி போராட்டம் முடிவுற்றது என்ற ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியிலே நம்முடைய பார்வையை செலுத்தினால், கிளிநொச்சி பென்னங்கண்டி பகுதியில் தமக்கான காணி மற்றும் வீட்டு திட்டங்களை பெற்றுத்தர கோரி கடந்த 15 நாட்களாக மேற்கொண்டு வந்த கவனஈர்ப்பு போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்துக்கு செல்கின்றது. உண்மையிலேயே இந்த பென்னங்கண்டி போராட்டம் கடந்த 15 நாட்களாக அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. 1990ஆம் ஆண்டு அங்கே குடியமர்ந்த மக்கள், ஒரு தனியார் காணியிலே குடியமர்ந்த மக்கள் எந்தவித வசதிகளையும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் அரச காணி இல்லாமல் ஒரு தனியார் காணியிலே, தனியாருக்கு சொந்தமான காணியிலே வாழ்ந்து வருவதனால் வீட்டு திட்டங்களோ அல்லது அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற மீள்வாழ்வு திட்டங்களோ வழங்கப்படுவதில்லை. எனினும் அந்த மக்களின் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உடைமைகள் அனைத்தையும் இழந்து தம்முடைய வாழ்வை மீள கட்டியெழுப்புவதற்காகவே போராடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனினும் இந்த நிலையிலே தான் அவர்கள் தங்களுக்கு சொந்த காணி வழங்கப்பட வேண்டும் என்ற, தங்களுடைய வாழ்வாதாரம் மீண்டும் கட்டியெழுப்ப அரச திட்டங்களில் தாங்களும் உள்வாங்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 15 நாட்களாக போராடி வந்திருந்தார்கள். இந்நிலையிலே அந்த காணியினுடைய சொந்தக்காரர், காணியினுடைய உண்மை உரித்தாளர்கள் அந்த காணியை அவர்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானித்ததை அடுத்து நேற்றைய தினம் இந்த போராட்டம் நிறைவடைந்திருக்கின்றது. உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இவ்வாறான மக்கள்
அல்லலுறுகின்ற போது அந்த காணி சொந்தக்காரர்கள் தங்களுடைய அந்த 160 குடும்பங்களுக்கான காணிகளை மனமும் வந்து வழங்கியிருப்பது பாராட்டப்பட வேண்டியது, அவர்கள் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் உண்மையான விடயமாகும். ஆனால் இங்கே ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், மக்களினுடைய போராட்டங்களை, மக்களுடைய பிரச்சனைகளை இங்கே பெரிதாக நாங்கள் பேசுகின்ற பொழுதும் அந்த போராட்டங்களுக்கு பலன் கிடைக்கின்ற போது, அந்த போராட்டங்களினால் மக்கள் நன்மையடைகின்ற போது அந்த செய்திகள் மிகவும் சிறிய அளவிலே முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது என்பது பல சந்தர்ப்பங்களிலே நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் இன்று ஞாயிறு தினக்குரலும் கடந்த காலங்களிலே பென்னங்கண்டி போராட்டத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட ஒரு சிறிய அளவிலே தான் இன்றைய தீர்வு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அது உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என்பதுதான் பொதுவாக நடுநிலையாளர்களின் கருத்தாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இதுதான் இன்று ஞாயிறு தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக வெளியாகிருக்கின்றது. அது அடுத்ததாக இன்று வெளியாகிருக்கின்ற வீரகேசரி வார இதழின் முன்பக்க செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், வீரகேசரியினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது, ஜெனீவாவில் இலங்கை அடையும் தற்காலிக ராஜதந்திர வெற்றி, வாக்கெடுப்பின்றி நிறைவேறும் தீர்மானம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் சைட் அல் குசைன் இலங்கை தொடர்பில் முன்வைத்துள்ள அறிக்கை மீதான விவாதம் புதன்கிழமை இடம்பெறவுள்ள நிலையில் கால அவகாசத்திற்கான நிபந்தனைகளுடனான புதிய தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகளே காணப்படுகின்றன என்று அந்த ஜெனீவா கூட்டத்தொடர், அதிலே இலங்கை தொடர்பான தீர்மானம் பற்றிய ஒரு தொகுப்பாக வீரகேசரி பத்திரிகையினுடைய இன்றைய தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு செய்தியை பார்த்தால், சீன பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலான உயர்மட்ட குழு நாளை இலங்கை வருகை என்று தொடர்ந்து செல்கின்றது. அந்த செய்தியிலே நம்முடைய பார்வையை செலுத்தினால், சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஷாங் வாங்கன் தலைமையிலான உயர்மட்ட பாதுகாப்பு குழு நாளை திங்கட்கிழமை இலங்கை வருகின்றது. அம்பாந்தோட்டையில் முன்னெடுக்கப்படுகின்ற சீனாவின் சிறப்பு வர்த்தக வலயம், அம்பாந்தோட்டை துறைமுக திட்டம் மற்றும் கொழும்பில் முன்னெடுக்கப்படுகின்ற துறைமுக நகர் திட்டம் என்பவற்றை கண்காணித்தல் இந்த குழுவின் முக்கிய நோக்கம் என்று தெரிவிக்கப்படுகின்றது என்று அந்த செய்தி 4ஆம் பக்கத்துக்கு தொடர்ந்து செல்கின்றது. அதாவது சீனா அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலே அம்பாந்தோட்டையிலே துறைமுக திட்டம் மற்றும் சிறப்பு வர்த்தக வலயம் போன்ற ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ள நிலையிலே அது தொடர்பிலே பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பாக வர்த்தக வலயம் தொடர்பிலே பல அதிருப்திகள் காணப்படுகின்ற சூழலிலே அது தொடர்பான நிலவரங்களை அவதானிப்பதற்காக சீன உயர்மட்ட குழு நாளை வருவதாக இங்கே செய்திகள் வெளியாகிருக்கின்றன. அடுத்ததாக இங்கே ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகிருக்கின்றது, கடத்தப்பட்ட கணவனை மீட்க புலனாய்வு பிரிவு உறுப்பினருக்கு 15 லட்சம் கப்பம் கொடுத்தேன், கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கப்பம் வழங்கியதாக பட்டியலிட்டு பெண்கள் கதறல் என்று சொல்லி அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை மீட்டு தருமாறு திருகோணமலை பிரதேசத்திலே போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடக்கு கிழக்கு பூராகும் போராட்டங்கள் நடக்கின்றன. அந்த வகையிலே திருகோணமலையிலும் போராட்டம் நடைபெறுகின்றது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தான், குறிப்பாக பெண்கள், இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இவ்வாறான குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் வெளிவந்து கொண்டிருந்தன. ஆனால் அண்மை காலமாக இந்த போராட்டங்கள் வீரியமடைந்ததை தொடர்ந்து இந்த இவ்வாறான குற்றச்சாட்டுகள் பெருந்தளவில் வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே கிளிநொச்சியிலே தமிழ் விடுதலை புலிகளின் யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த இளம்பெருதியினுடைய மாமியார் மனைவியினுடைய தாயார் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இளம்பெருதி அவர்கள் கிளிநொச்சி திருவோணமலையிலே இருப்பதாகவும் அவரை பார்ப்பதற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று, அந்த அடிப்படையில் தான் ஒருவரிடம் 4 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாகவும், அந்த பணத்தை வாங்கியவர் அல்ல வாங்குவதற்கு ஏற்பாடு செய்தவர் தற்பொழுதும் விசுவமண்டுவில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இவ்வாறு தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பிலே அதிகாரத்தில் உள்ளவர்கள், அதிகாரங்களை கையில் வைத்திருக்கின்றவர்கள் அல்லது சட்டத்தை கையில் வைத்திருக்கின்றவர்கள் அவதானம் செலுத்தி கண்டுங்காணாமல் இருக்காமல் உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும். அதனூடாகத்தான் நாட்டிலே நல்லிணக்கத்தையும் அபிவிருத்தியையும் கட்டியெழுப்ப முடியும் என்பதுதான் யதார்த்தம் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இவைதான் இன்று வெளியாக இருக்கக்கூடிய வீரகேசரி வார வெளியீட்டினுடைய முன்பக்கத்திலே பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அதைவிட வீரகேசரியினுடைய இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கின்றது. தமிழ் மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த கோரி சிங்கள மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியில் எமது பார்வையை செலுத்தினால், காணாமல் போனோரை கண்டறிதல், அரசியல் கைதிகளை விடுதலை செய்தல், வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை விடுவித்தல், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து சம உரிமை இயக்கம் நேற்று முன்தினம் அந்த போராட்டத்தை கொழும்பிலே நடத்தி இருந்தது. அது தொடர்பான செய்தி இங்கே 4ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது.
உண்மையிலே இது இன நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு இவ்வாறான செயற்பாடுகள் முக்கியம். இனங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு ஏனைய இனங்கள் அவற்றின் நியாயத்தை புரிந்து கொண்டு அவதை தங்கள் சமூகத்தின் மத்தியிலே கொண்டு செல்கின்ற போது இன நல்லிணக்கம் என்பது விரைவுபடுத்தப்படும், அல்லது இனங்களுக்கிடையிலான இடைவெளியாவது குறைந்தபட்சம் குறைத்து கொள்ளப்படும், இடைவெளியாவது குறைத்து கொள்ளப்படும் என்ற வகையிலே இவ்வாறான விடயங்கள் பாராட்டப்பட வேண்டியவை, இன்னும் மென்மேலும் உற்சாகப்படுத்தப்பட வேண்டிய செயற்பாடுகளாகவே இருக்கின்றன. இவைதான் இன்று வெளியாகியுள்ள வீரகேசரி வார வெளியீட்டின் பிரதான தலைப்பு செய்தி மற்றும் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக இன்றைய சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளை பார்த்தால், சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது, சொன்னதை அரசு செய்ய தவறின் ஐநாவே பொறுப்பேற்க வேண்டும், சம்பந்தன் ஆக்ரோஷம் என்று நாம் ஏற்கனவே வீரேசரி பத்திரிகையிலே மன்னிக்கவும் தினக்குரல் பத்திரிகையிலே பார்த்த செய்திதான். அதே போன்று மஹிந்தவுக்கு நடந்ததை நினைவில் வையுங்கள், அரசை எச்சரிக்கின்றார் சுமந்திரன் என்று சுமந்திரன் தொடர்பான செய்தி. இந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே தினக்குரல் பத்திரிகையிலே பார்த்திருந்தோம். அடுத்ததாக இன்று வெளியாகியிருக்கின்ற தேசிய பத்திரிகைகளுடனான சிலோன் டுடே பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்த்தால், கோட்டா நவிப்பிள்ளை கிளாஷ் ஓவர், மிஸ்ஸிங் பர்சன்ஸ் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. காணாமல் போனோர் தொடர்பிலே நவநீதம் பிள்ளை அவர்கள், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய முன்னாள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அவர்கள் இலங்கையிலே காணாமல் போனோர் தொடர்பிலே கரிசனை எடுத்திருந்தார் தன்னுடைய பதவிக்காலத்தின் போது. அது தொடர்பிலே பல்வேறு அழுத்தங்களை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கியிருந்தார். அவர் இலங்கைக்கு விஜயம் கொண்டு இலங்கை அரசு தலைவர்களை சந்தித்திருந்தார். இந்நிலையிலே தற்போது 34வது கூட்டத்தொடர் இலங்கையிலே நடைபெறுகின்ற போது, மன்னிக்கவும் ஜெனீவாவிலே நடைபெறுகின்ற போது இலங்கை தொடர்பான தற்போதைய நிலவரங்கள் தொடர்பிலே சிலோன் டுடே பத்திரிகை நவநீதம் பிள்ளை அம்மையாரை தொடர்பு கொண்டு கேட்ட தொடர்பான செய்தியும், அதற்கு அவர் அந்த சந்தர்ப்பத்திலே தான் இலங்கைக்கு வந்தபோது கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் தனக்கும் இடையிலான சம்பாஷணைகள் இவ்வாறு அமைந்திருந்தன. அதை தொடர்பிலே இவ்வாறான கருத்துக்களை கோட்டாபாய வெளியிட்டிருந்தார் என்று சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அது தொடர்பான செய்தியும், அதற்கு கோட்டாபாய தற்போது வழங்கி இருக்கின்ற பதில் சிலோன் டுடே பத்திரிகை கோட்டாபாய ராஜபக்சவையும் நேர்கண்டிருக்கின்றது, கருத்து கேட்டிருக்கின்றது. அதற்கு கோட்டாபாயவும் உண்மை நிலவரங்கள் அல்லது அப்போது என்ன நடந்தது என்ற தொடர்பிலே தனது பக்க கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அவற்றை தாங்கியதாக இன்று சிலோன் டுடே பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கின்ற தேசிய பத்திரிகைகளுடனான லங்காதீப பத்திரிகையில் எமது பார்வையை செலுத்தினால், அண்மையிலே சோமாலியாவிலே கொள்ளையர்களால் கைப்பற்றப்பட்ட இலங்கை சிப்பந்திகள் அடங்கிய கப்பல் ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது நவ நிதஹாஸ் நாவிக்கியான் அட்டதெனா அத திவ இனட்ட என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதாவது சோமாலிய கடற்கொள்ளையரால் கைப்பற்றப்பட்ட நிலையிலே மீட்கப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த கடல் சிப்பந்திகள் 8 பேரும் இன்று இலங்கை வர உள்ளார்கள் என்ற செய்தியாக அது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்று வெளியாகிருக்கக்கூடிய தேசிய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக இன்று இலங்கையிலிருந்து வெளியாகிருக்கக்கூடிய தமிழ் தேசிய நாளிதழ்களின் ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் என்னுடைய பார்வையை செலுத்தினால், சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருக்கின்றது கால தாமதம் மெயின் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தன்னுடைய பார்வையை செலுத்தி இருக்கின்றார். அதிலே எமது பார்வையை செலுத்தினால், ஐநாவே இறுதி தஞ்சம் என்ற நிலையே இன்று தமிழ் மக்களுக்கு மிஞ்சி இருக்கின்றது. யுத்தம் முடிவடைந்த இந்த 8 ஆண்டுகளில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது இற்றை வரை எட்டாக்கனியாகவே இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு மௌனித்த யுத்தத்தின் பின்னர் தமிழ் சமூகத்தின் அத்தனை இருப்புகளும் கேள்விக்குறியாகியுள்ளன. இக்காலகட்டத்தில் இருந்த மஹிந்த அரசு திட்டமிட்டு இந்த கைங்கரியத்தை முன்னெடுத்திருந்தது. இதனால் அந்த அரசின் மீது ஏற்பட்ட வெறுப்புணர்வால் சர்வதேசத்தை தமிழினம் முழுமையாய் நம்பியிருந்தது. இத்தகைய நிலையில் மேற்குலகம் ஆதரித்து கொண்டு வந்த புதிய ஆட்சி மாற்றத்தை தமிழ் தரப்பு தனது ஆதரவை வழங்கியிருந்தது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இந்த காலதாமதம் தொடர்பான அதிருப்தியை இன்றைய சுடரொளி ஆசிரியர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஐநா மனித உரிமை பேரவையிலே இலங்கை அரசாங்கத்திற்கு காலதாமதம் வழங்கப்பட்டது தொடர்பான அதிருப்தியாகத்தான் சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியரின் கருத்து வெளியாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக வீரேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பில் நம்முடைய பார்வையை செலுத்தினார். யார் மீது நம்பிக்கை வைப்பது, தமிழ் மக்களின் அங்கலாய்ப்பு என்று வீரேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது. இலங்கை தொடர்பிலே எதிர்வரும் 23ஆம் தேதி ஐநா மனித உரிமை பேரவையில் முன்வைக்கப்படும் தீர்மானம் எவ்வாறு அமையப் போகின்றது, அது இலங்கை மீது எத்தகைய அழுத்தங்களை பிரயோகிக்க போகின்றது என்பது தொடர்பில் தமிழ் தரப்பினதும் அரசு தரப்பினதும் கவனம் செறிந்து போயுள்ளது.
தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் தனது நீண்டகால போராட்டத்துக்கு, இழப்புகளுக்கு, துயரங்களுக்கு முடிவு கட்டும் வகையில் ஐநா மனித உரிமை பேரவை காத்திரமான நகர்வை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றார்கள் என்று சொல்லி வீரேசரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. அதுவும் ஐநா மனித உரிமை பேரவையிலே எதிர்வரும் புதன்கிழமை இலங்கை தொடர்பான விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு வாக்கெடுப்பு அல்லது புதிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட உள்ள நிலையிலே அது தொடர்பான கருத்தாகவே வீரேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சுடரொளி தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமும் ஐநா விவகாரத்தை மையப்படுத்தி அமைந்திருக்கின்றது. இணை அனுசரணை என்ற துணைப்பொருளிலே எதிர்வரும் புதன்கிழமை மேற்கொள்ளப்பட உள்ள தீர்மானத்திற்கும் இலங்கை அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கப் போகின்றது என்ற செய்திகள் வெளியாகியுள்ள நிலையிலே இந்த கருத்து இணை அனுசரணை என்ற தலைப்பிலே தினக்குரல் ஆசிரியர் பார்வை அமைந்திருக்கிறது. 2015 ஆண்டு கூட இலங்கையினுடைய இணை அரசணையோடு தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 2 வருட காலத்திலே எதுவித ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற சூழ்நிலையிலே இன்னொரு இணை அனுசரணை இன்னொரு தீர்மானத்திற்கு இலங்கை வழங்க உள்ளதை கண்டித்து அல்லது அது தொடர்பான தமது அதிருப்தியை, தமிழ் மக்கள் சார்பான அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையிலே இதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமும் அமைந்திருக்கின்றது. பொதுவாக இன்று வெளியாகின்ற அனைத்து பத்திரிகைகளுமே இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கப்படக்கூடிய காலதாமதம் தொடர்பான அதிருப்திகள் அல்லது அதிலே இருக்கின்ற பிரச்சனைகளை அலசி ஆராய்கின்ற, தமிழ் மக்கள் சார்பிலே நின்று பார்க்கின்ற ஒரு விஷயமாகவே 3 பத்திரிகைகளுடைய ஆசிரியர்களும் தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்று தேசிய நாளிதழ்களில் வெளியாகி இருக்கின்ற உலகச் செய்திகள் தொடர்பில் நம்முடைய பார்வையை செலுத்தினால் இன்று பல்வேறு உலகச் செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. இருந்தாலும் முக்கியமான உலகச் செய்தி என்று பார்க்கின்ற பொழுது கடலில் படகு மீது துப்பாக்கிச்சூடு 42 அகதிகள் பரிதாபமாக பலி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தியில் எமது பார்வையை செலுத்தினால் சோமாலியா நாட்டிலிருந்து புகலிடம் கோரி கடல் வழியாக புறப்பட்ட படகு மீது ஹெலிகாப்டர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 42 அகதிகள் பலியாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று சொல்லி அந்த செய்தி செல்கின்றது. அண்மை காலமாக புகலிட கோரிக்கையாளர்களும் குடியேற்றவாசிகள் பிரச்சனை என்பது ஐரோப்பிய நாடுகளிலே பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. அதற்கு அந்தந்த மக்கள் வாழ்கின்ற நாடுகளில் இருக்கின்ற அசாதாரண சூழ்நிலைகள், அடக்குமுறைகள் என்று பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. எந்த ஒரு மக்களும் தங்களுடைய சொந்த மண்ணிலே அடக்குமுறைகள் இன்றி, உயிர் அச்சுறுத்தல் இன்றி சுதந்திரமாக நிம்மதியாக வாழ முடியும் என்றால் இன்னொரு நாட்டுக்கு படையெடுக்க வேண்டிய தேவை இருக்காது. சுதந்திரமாக பொருளாதார ரீதியில் வளமாக வாழ்ந்தால் யாருமே இன்னொரு நாட்டுக்கு செல்ல மாட்டார்கள். யுத்தம் நடந்த காலப்பகுதியிலே இன்று இலங்கையில் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான அன்னளவாக 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்றார்கள். இது யுத்தத்தின் விளைவு. அவர்களும் இவ்வாறான ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு தான் சென்றார்கள். எனவே இவ்வாறான துன்பகரமான பலியெடுப்புகளும் உயிரிழப்புகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் உலகிலே அமைதி நிலவ வேண்டும். அந்தந்த நாட்டிலே, தங்களுடைய சொந்த நாட்டிலே அந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்ற ஒரு மனோநிலை உருவாக்கப்பட வேண்டும். அதுவரை இவ்வாறான துன்ப நிகழ்வுகள் தொடர்வதை தவிர்க்க முடியாதது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்திலே நம்முடைய பார்வையை செலுத்தினால் தாஜ்மஹால் அமைந்துள்ள நகரத்தில் குண்டுவெடிப்பு என்று ஒரு செய்தி, கட்டமிடப்பட்ட செய்தியாக அமைந்திருக்கின்றது. இந்த செய்தியை நேற்றைய தினம் ஆதவன் இணையதளத்திலே இந்திய செய்திகள் பக்கத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். IS தீவிரவாதிகள் மிரட்டலை தொடர்ந்து தாஜ்மஹால் அமைந்துள்ள ஆக்ரா நகர ரயில் நிலையம் அருகே நேற்று 2 குண்டுகள் வெடித்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. அது தொடர்பான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படு வருவதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் குறித்த குண்டுவெடிப்பால் பாரிய சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவைதான் இன்று வெளியாகி இருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்திலே முக்கியத்துவம் உள்ள செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற தேசிய நாளிதழ்களிலே மலையகம் தொடர்பிலே எவ்வாறான செய்தி முக்கியத்துவம் பெறுகின்றது என்று பார்த்தால் வீரேசரி பத்திரிகையினுடைய மலையக பக்கத்திலே வெளியாகி இருக்கின்றது. முளத்சிங்கள கல்வத்துறை கீழ்ப்பிரிவில் முறையான குடிநீரின்றி மக்கள் சிரமம் என்று சொல்லப்படுகின்றது. உண்மையிலேயே சுத்தமான குடிநீர் என்பது மலையகத்திலிருந்து கிடைக்கப்படுகின்ற குடிநீர் தான் என்பது ஒரு கருத்தாக இருக்கின்ற பொழுதிலும் சரியான பராமரிப்பு இன்மையால் சில பிரதேசங்கள் குடிநீர் அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன. அந்த வகையிலே புலத்சிங்கள கல்துறை தோட்ட கீழ்ப்பிரிவிலும் மக்கள் குடிநீருக்கு அவதி உறுவதாக
இங்கே செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இது தொடர்பிலே உண்மை அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற இது தொடர்பான விடயங்களை கையாளுகின்ற பிரிவினர், நீர்வளங்கள் அதிகார சபை, அதே போன்று சுகாதார பிரிவினர் உரிய நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்க தங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒரு மக்களை பொறுத்தவரை ஒரு நாட்டினுடைய குடிமகனுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்க வேண்டியது ஒரு அத்தியாவசிய தேவைகள் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது என்ற வகையிலே இந்த மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவதற்கான தேவையை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இவைதான் இன்று வழியாக இருக்கக்கூடிய மலையக செய்திகள் முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பிராந்திய செய்திகள் என்ற வகையிலே யாழ்குடா நாட்டிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய காலைக்கதிர், வலம்புரி மற்றும் உதயநாயக பத்திரிகைகள் வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பில் நம்முடைய பார்வையை செலுத்தினால், வலம்புரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது, சர்வதேச நீதிபதிகளுக்கு இடம் கொடாவிடின் மஹிந்தவுக்கு நடந்தது மைத்திரிக்கு நடக்கும் என்று உண்மை நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சொன்ன செய்தி தொடர்பாக அந்த தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக உதயன் பத்திரிகை தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினார். தீர்மானத்தை அரசு செயற்படுத்தாவிடில் ஐநாவே அதற்கு முழு பொறுப்பும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தலைப்புச் செய்தி தான் சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருந்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே போன்று காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது, வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு சர்வதேசத்தை ஏமாற்றினால் மஹிந்தவுக்கு நேர்ந்த கதிதான் என்று சுமந்திரன் நேற்று தெரிவித்த கருத்தின் அடிப்படையிலே தான் இன்று யாழ்குடா நாட்டிலிருந்து வெளியாகக்கூடிய 3 பத்திரிகைகளும் தம்முடைய பிரதான தலைப்புச் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. அடுத்ததாக தேசிய பத்திரிகைகள் வெளியாகி இருக்கின்ற கேலி சித்திரங்கள் தொடர்பில் நம்முடைய பார்வையை செலுத்தினால், தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரமாக அமைந்திருக்கின்றது, ஒரு பெண்மணி ஒருவர் கண்ணீர் மல்க காணாமல் போனோருக்கு என்ன நடந்தது என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற பெயர் பலகையை ஜனாதிபதியை நோக்கி பிடித்து வைத்திருப்பதையும், ஆனால் அது தொடர்பிலே எதையும் சொல்லாத மைத்திரிபால ஸ்ரீசேன தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கம் வாய்க்கு பூட்டு போட்டு மௌனிகளாக இருப்பதாகவும் சித்தரிக்கும் வகையில், அதாவது காணாமல் போனோர் தொடர்பான கோரிக்கைகளுக்கு நல்லாட்சி அரசாங்கத்திடமிருந்து எவ்வித பதில்களும் உரிய முறையில் வெளிவராததை சித்தரிக்கும் வகையிலே இன்றைய கேலி சித்திரம் வெளியாக இருக்கின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய பிரதான தேசிய மற்றும் பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இத்துடன் ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகின்றோம். தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.